என்ன இது ஸ்ரீகாந்த் மேலே இல்லை நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் தீர்த்தக்கரையோ என்ன நினைக்கிறேன் தீக்கரையோ தீர்த்தக்கரையோ ஏதோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தில் இவர் தான் ஹீரோ. இதில் வந்து கூட வந்து அந்த படத்தில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, வெற்றி இருக்கார்ல, அவர் அப்புறம் ஸ்ருதி வெங்கட் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஓ ரைட்டு இது சரின்னு பார்த்துருக்காங்க. ரைட் ஓகே. அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தா ஃபுல்லாக அதில் என்கொயரி பண்ணிவிட்டு அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அப்புறமா அவனோட மொபைலில் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் பார்த்தா ஸ்ரீகாந்த் இவருக்கு பணம் அமைச்சிருக்காரு. அப்போ அவங்க போலீஸ் கேட்குறாங்க, என்ன நீ தயாரிப்பாளர் அப்படின்ற அவர் நடிக்கிறாருன்னா நீ தான் அவருக்கு சம்பளத்துக்கு காசு அனுப்பணும், அவர் எதுக்கு உனக்கு அனுப்புகிறார் காசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் பாட்டாக அமௌண்ட் வந்து ஒரு 4.72 lakhs காமிச்சிருக்காங்க. என்னான்னு ஏதுன்னு விசாரிக்கும். ஏன்னா போலீஸ் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இவன் மேலே வந்து ரெகுலராக பாருக்கு வராங்கன்னா போலீஸ்க்கு தெரியும் சார். நீங்கள் ஒரு சின்ன செலிபிரிட்டியாக இருந்தாலே உங்களை பற்றி டேட்டா வந்து ஐஎஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுப்பான். இவன் யாருன்னு ஒரு லோக்கலில் ஒரு ரவுடி இருக்கானா அந்த லோக்கலில் இருக்க ஐஎஸ் போலீஸ் வந்து அவனோட டேட்டாலாம் எடுத்து வச்சுப்பான் கரெக்டாக. ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லை, ஏன்னா எதனா நாளைக்கு பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கோசம் வச்சுருப்பாங்க. அப்படி இவன் மேலே ட்ரக் அலிகேஷன் தெரிஞ்சிருக்கு போலீஸ்க்கு. உடனே விசாரணை அப்புறமா பார்த்தா அவனை விசாரிக்கும்போது ஸ்ரீகாந்துக்கு என்னடானா இல்லை நான் ஸ்ரீகாந்துக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணேன், என்னடானா கொக்கைன்னு அப்படின்ங்க. பார்த்தா 40 முறை சப்ளை பண்ணுங்க. ஒரு கிராம் வந்து 12,000 rupees. அது மாதிரி 40 times சப்ளை பண்ணியிருக்கானா. அதோட வேல்யூ 4.72 lakhs.